அனைத்து பாடும் பறவைகள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இப்பொழுது இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி கொடுக்க திரு என் பாலசுப்ரமணியம் என்கிற NPS மணியன் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வழிமொழிகிறேன். நானும் வழிமொழிகிறேன். நான் வழிமொழிகிறேன். நன்றி நன்றி நன்றி. பாடும் பறவைகள் குழுமத்தில் பயணித்து பாடிக்கொண்டிருக்கும் அனைத்து ஆண் பெண் உறுப்பினர்களே, எல்லோரும் வாருங்கள் வாருங்கள். அது எஸ்பெஷலாக நம்ம மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். ராணி மூலம் ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கா. அதனால் அவருக்கு ஒரு பெரிய கரகாசத்தோடு நாம் அவங்க வரவேற்கிறோம். சார் வாங்க வாங்க வாங்க. இது மாலை ஒன்று போடணும். மாலை மாலை தேங்க்யூ தேங்க்யூ. மாலை பிரியாவா பிரியாவா. இந்த பாடும் பறவைகள் குழுமத்தில் இந்த வருடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல அதிசயங்கள் நடக்கப் போகின்றன என்று. அதே போல இன்று ஒவ்வொருவரையும் நாங்கள் மாலை போட்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கும் திருமதி பிரியா அவர்களுக்கு அவர்களது அன்பு கணவர் அவர்கள், நாம் திருமணத்துக்கு போக முடியல, அவங்களுடைய திருமணத்தை நாம் இங்கிருந்தபடி ரசிக்கிறோம். அடுத்தது திருமதி பிரியா அவர்கள் தனது கணவருக்கு மாலை போட்டு மாலை போடுமா. நீ மாலை போடு, நீ மாலை போடு. அங்கே போட்டு அங்கே நீ வாங்க. நன்றி நன்றி நன்றி. ஆலா ரிக்வெஸ்ட் விட்டு அக்கா உங்கள் சீட்டில் போய் உட்காந்துக்கலாம் எல்லாரும். அப்புறம் மீனமா மீனமா எல்லாம் ரெடியாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியின் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் சிறந்ததாகவும் நடப்பதற்கு இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றி இந்த விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். குத்துவிளக்கை திருமதி மீனாட்சி கண்ணன் அவர்கள், மாலதி, ரேவதி, ஒரு 4-5 பேர், பிரியா, எல்லாரும் வாங்க. ஒரு 4-5 பேர் வாங்க. ராணி, கிரேட் ராணி, சுகுணம்மா வாங்க. யார் வேணாலும் வரலாம். ஒரு गजाननं भूतगणाभिसेवितं गभित्तजम्बो बलसारभक्षितं उमासुदं सोगविनाशकारणं नमामि विघ्नेश्वरं पादपङ्कजं गुरवे सर्वलोकानां प्रशजे भवरोहिणां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमो नमः. ओं गुरुभ्यो नमः. ओं गुरुभ्यो नमः. गुरवे शरणं दक्षिणामूर्ते शरणं. பக்கத்தில் இருக்காங்க மீனம்மா, பார் பக்கத்துல இருக்காங்க. ரேவதி முன்னாடி நின்மா தெரியவே மாட்டேங்குது. முன்னாடி அடுத்தது தமிழ்தாய் வாழ்த்து திருமதி மாலதி, திருமதி யோகேஸ்வரி, திருமதி ரேவதி அவர்கள் பாடுவார்கள். மகேஸ்வரி வந்தாச்சா? கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிடில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனுள் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும்
கற்பக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக நமது பாடும் பறவைகள் குழுமத்தில் சிறப்பாக பாடி எல்லோராலும் பாராட்டப்பட்ட நமது அன்பு சகோதரி எனது அன்பு மகளுமான திருமதி இந்திராபாய் அவர்கள் மரணம் வந்து நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு இன்னும் நீங்காத நினைவாக இருக்கிறது. அடுத்ததாக நமது குழு உறுப்பினர் திரு அமல்ராஜ் சார் அவர்களின் மனைவி அவர்களும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். அடுத்ததாக கலைச்செல்வி, மலேசியா கலைச்செல்வி வினோதினியின் கணவர் திரு மலையரசன் அவர்களின் மரணமும், அடுத்தது பெங்களூர் திருமதி கீதா அம்மா அவர்களின் மகனான குமார், என்ன குமார் பேர், குமார் விஜயகுமார் அவர்கள் மரணம் அடைந்தது. இந்த 4 பேர்களுடைய மரணத்தை வந்து நம்மால் ஈடு செய்ய முடியாமல் இருக்கிறோம். இருந்தாலும் அவர்களது நினைவாக நாம் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌனம் காக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது மீனம்மாவின் சகோதரியும் இப்போது சமீபத்தில் தனது பதவியிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவருமான திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு மகேஸ்வரி அவர்களுக்கு திரு அவர் பேர் சார் குலோத்தங்கன் அவர்கள் மாலை போட்டு வரவேற்பார். ராணி ரைட் ஆர்ப்பாட்டம் சார். திருமதி ராணி மலேசியா அவர்கள் மகேஸ்வரி அவர்களுக்கு மாலை போட்டு வரவேற்கிறார். விஷ் யூ ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப். மீனம்மா தங்கச்சின்னு சொல்லியாச்சு. திருமதி மகேஸ்வரி அவர்கள் தனது கணவருக்கு மாலை போட்டு வரவேற்கிறார். மறந்து போச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு.
நமது திரைப்படத்தின் கதாநாயகருமான திரு சந்தோஷ் அவர்களை நமது சந்திப்பு நிகழ்ச்சி வந்ததற்கு மிகவும் நன்றி கூறி அவர்களை வருக 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 என்று மாலையோடு வரவேற்கிறேன். நமது பாடும் பறவைகள் குழுமத்தில் பாடிக்கொண்டிருந்த எனது அன்பு மகளும் உங்களது சகோதரியுமான திருமதி இந்திராபாய் அவர்களின் கணவரான பிரதாப் சிங் அவர்களுக்கு இந்த மலர்மாலை சூட்டி வரவேற்கிறோம். சந்திப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகரும் நமது அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவரான மறைந்த திருமதி இந்திராபாய் அவர்களின் மகனுமான திரு சந்தோஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். மறைந்த திருமதி இந்திராபாய் அவர்களின் தந்தை திரு பிரதாப் சிங் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக வீரப்பன் கத்தார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக அமல்ராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சத்தியமூர்த்தி அவர்களையும் ஆத்மாராம் அவர்களையும் அழைக்கிறேன். தள்ளி வயசாயிடுச்சு. இந்த பாடும் பறவைகள் குழுமத்தின் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆண் பெண் உறுப்பினர்கள் அனைவரையும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு சந்தோஷ் அவர்களையும் பிரதாப் சிங் அவர்களையும் வருக வருக என்று உங்கள் சார்பில் நான் வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வருடம் போல் இனி எந்த வருடமும் நிகழ்ச்சி நடக்குமோ நடக்காதோ தெரியும், இந்த வருடம் சிறப்பாக நடக்கும். ஆகவே வராதவர்கள் பலத்த ஏமாற்றம் அடைவார்கள் என்று சொன்னேன். இதை ஒரு சூட்சமமாகத்தான் நான் சொன்னேன். ஆக அவர் வந்திருந்து நம்மை கௌரவித்தது, நாம் அவரை கௌரவிப்பது எல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை கடந்த 5-6 வருடமாக நமக்கு இயக்குநராக இருந்து அன்பு சார் அவர்கள் லண்டனிலிருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார். அவரது இயக்கத்திற்கு திருமதி மீனம்மா, கலை ராணி மலேசியா, இப்போ தான் என்னை என்பிஎஸ் மணின்னு போட்டிருக்கார். எனக்கு வயசானதுனால போட்டார். உனக்கு 25 வயசு தானே சொன்னேன்? சரி, நீ என் பொண்ணாச்சு, உனக்கு எப்படி எனக்கு ரைட் ரைட் ஓகே. என் பொண்ணு அப்படி தான் பேசுவான், நடுவெளியில் குறுக்கிடுவா. என்ன பண்ணுறது, அப்பா அதெல்லாம் தாங்கி தானே வேணும். அதனால் சரி, அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது திரு சந்தோஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசும்படி அன்புடன் அழைக்கிறேன். ஹலோ ஹலோ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். தெரில, ஏதோ எங்கள் அம்மா என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இங்கே வந்திருந்தா. அம்மா சின்ன வயசுலேருந்தே, நான் இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அம்மா தான். அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அப்பாவோட ஃபிலிப்ஸ்ன்னு ஒரு ரேடியோ இருக்கும். அப்பா மிலிட்ரியில் இருக்கும்போது வாங்கினாரா எப்போ, அது என்னோட வயசு அதிகம் அந்த ரேடியோவுக்கு. அது இந்த டேப் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது கேசட் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ இல்லை, இது ஃபிலிப்ஸ். இது
ஸோ ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, நான் அதை கழுவ போய் தண்ணிலாம் ஊற்ற போயிருக்கேன் அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பழக்கம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து நிறைய பாட்டு கேட்பாங்க, கூடவே மெதுவாக பாடுவாங்க, ஆனால் சத்தமாக பாடவே மாட்டாங்க. யாருக்குமே தெரியாது அவங்க பாடுவாங்கன்னே தெரியாது அம்மா பாடுவாங்கன்னு. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா எனக்கு கூட வச்சுட்டு என்னையும் பாட வைப்பாங்க சின்ன வயசுலேயே. எனக்கு பிடிக்காத பாட்டு பாடும்போது நான் அழுவேன். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் அம்மா நிறைய பாட்டு. இப்போ கூட அவங்க எங்கே கேசட் வச்சுருக்கான்னு தெரியல. எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் நான், அந்த கேசட்லாம் இன்னும் பத்திரமா இருக்குது வீட்டில். அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஆடியோ ஃபைலாக மாற்றலான்னு இருக்கேன். ஸோ அந்த நினைவுகள் தான் இப்போ வரைக்குமே. எங்கள் அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னென்ன பாட்டு என்ன பாட சொல்லியிருக்காங்க எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி வளர்ந்து தான் இந்த கலை, அந்த தூண்டுதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் உருவானது காரணம் எங்கள் அம்மா தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து எனக்குன்னு இல்லை, அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களோட அக்கா பசங்களுக்கு இல்லைனா வீட்டில் இருக்கிற அவங்க தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்குமே க்ரூமிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதோ மேக்கப் பண்ணுறதோ அது ரொம்ப பிடிச்சதால அரக்கோணத்தில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பியூட்டி பார்லர் வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. அப்பா சப்போர்ட் பண்ணார். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே அவங்களுக்குள்ளேயே அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே இருந்தால்தான் அதுக்கப்புறம் தான் வெளில பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம் அவங்க தைரியம் வந்து இது மாதிரிலாம் குரூப்பில் இருந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா பேசுவாங்க, இல்லைன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். ஆனால் ஒன்ஸ் பிடிச்சிச்சுன்னா எதை வேணால் தாண்டி போய் அவங்க உயிர் டைம் எல்லாத்தையும் கொடுத்து இன்னொருத்தருக்காக இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் சஃபர் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே சஃபர் பண்ணுறாங்க. ஆமாம், அது என்னென்னா வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம பின்னாடி நம்மளுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஷி வாஸ் லைக், அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புவியீர்ப்பு மாதிரி. லைக் எல்லாரையும் பிடிச்சி வச்சுருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி கிட்டத்தட்ட அவங்க 8-9 பேர், ஆக்சுவலாக 12 பேர் அம்மா கூட பிறந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து 3-4 பேர் அவங்க சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. இப்போது வரைக்கும் இருந்தவங்க வந்து 8 பேர். அவங்க மொத்தமாக 2 அண்ணன் தம்பி, அதுக்கப்புறம் வந்து மிச்சது எல்லாமே அக்கா தங்கச்சிங்க. ஸோ பெரிய ஃபேமிலி. நான் எப்பயுமே அப்படி தான் வளர்ந்தேன். இன்றைக்கி எங்கள் சித்தி பெரியம்மாலாம் அந்த இடத்துல இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்காங்க. ஏன்னா டெய்லி கால் பண்ணுறது, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறது, அவங்கள பற்றி விசாரிக்கிறது, இது எல்லாமே அம்மா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க இல்லைன்னு என்னால் யோசிக்க முடியல, அவங்களாலையும் யோசிக்க முடியல. அது ஏன்னு தெரியல, இன்னும் அதை ஏற்றுக்க முடியல என்னால். எங்கேயோ அவங்க இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இப்போ அவங்கள பற்றி பேசும்போது என்னால் சிரிக்க முடியுது, இல்லைன்னா அதுதான் இருப்பேன் நான். எனக்கு இன்னும் அவங்க இல்லைன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. தெரில, அது எல்லாருக்குமே அவங்க அம்மா ஸ்பெஷல் தானே, அது மாதிரி தான் எனக்கும் தோணுது. பட் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலோன்னு எனக்கு திடீர்னு யோசிக்க தோணுது. ஏன்னா எங்கள் அப்பா இங்கே சாப்பிடும் போது தான் சொல்லுவேன், பரவாயில்லையே உங்கள் அம்மா பாரு எவ்வளோ பேர் இங்கே வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கா, அந்த விதத்தில் வந்து திறமை அதிகம் அவளுக்கு அப்படின்னு. அப்பாவுக்கு மிஞ்சி போனால் 2-3 பேர் தான் வருவாங்க இது மாதிரி கூப்பிட்டா. அவர் வரும்போதே சொல்லிட்டாரு, இதை பாரு என்னை பாடெல்லாம் சொன்னாங்கன்னா நான் பாட மாட்டேன், பாட்டெலாம் வராது. இல்லை, அவர் பாட்டு வராது, பெசில் வேணா அடிப்பார். அவர் அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அப்பா வந்து இன்டெரக்டாக அம்மாவுக்கு நிறையா சப்போர்ட். அம்மாவுக்கு வந்து தனியாக நிறைய விஷயங்கள் பண்ண தெரியாது. ஸோ அப்பாவை பிடிச்சிட்டே தான் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வழி, இப்போ இங்கே வந்த வழி கூட 4 வாட்டி வந்தால் கூட தெரியாது அவங்களுக்கு, அந்த மாதிரி. ஸோ அப்பா வாஸ் சப்போர்ட் டு லாட் ஆஃப் வேஸ். அவங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி போனதால் மிலிட்ரியில் தான் ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க தெரியாத ஊர், புரியாத பாஷெல்லாம் நிறைய அந்த லைஃப்லாம் வாழ்ந்துருக்காங்க. சமையல் எதுவுமே தெரியாமல் பாட்டியோட சமையல் தான். அதுக்கப்புறம் அம்மா பிக் பண்ணி எங்கே போனாலுமே வந்து அம்மாவோட சமையல் தான் எல்லாருமே கேட்பாங்க. அவ்வளோ நல்லா சமைப்பாங்க. பாதி நான் என்னோட குக் வித் கோமாளி ஷோவில் நான் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எங்கள் அம்மாவோட ரெசிபி தான் நான் சமைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி ஆரம்பிக்கும்னா, எனக்கு எப்போயாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க ஏதாவது சமைக்கலாமான்னு கேட்கும்போது உடனே எங்கள் அம்மா ஞாபகம் வரும். நான் யூஜிலேருந்தே காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தேன், ஐ மீன் ஹாஸ்டலில் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் வீட்டு சாப்பாடு வந்து நான் சீக்கிரமாக மறந்துட்டேன். நான் நிறைய தனியாகவே இருந்ததால் நான் ஃபஸ்ட்டு இங்கே திருச்சியில் தான் யூஜி பண்ணேன். சரி, ஹாஸ்டல் போகிறோம், சின்ன வயசுலேருந்தே ஆசை நம்மளுக்கு, வீட்டிலேருந்து தூரமாக இருந்தால் நம்மளை யாரும் கேட்கறது எதுவுமே கிடையாது, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நாள் எங்கள் அப்பா வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிட்டாரு. நான் அப்படியே கட்டிலில் சாஞ்சி, எப்பாடா இப்போ நம்ம ராஜா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி படுக்கும் போது ஒரு செகண்ட் எல்லாம் நான் வந்து இப்போ நான் தண்ணி யார்கிட்ட கேட்பேன், என் அண்டர்வேர் யார்கிட்ட கேட்பேன் அப்படின்ற ஞாபகம் தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அம்மா அப்பா வீடு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து அம்மா ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டோட அருமெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் வீட்டோட சாப்பாடு என்ன, அம்மாவோட சாப்பாடு என்ன, அப்பாவோட கேர் என்ன, அக்கா கிட்ட சண்டை போடுறது என்ன அப்படின்ற விஷயம்லாம் ஒன்று நான் மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் சமைக்கும் போது அந்த சமைக்கும் போதே ஸ்மெல் வரும். ஸோ எங்கள் அம்மாவோட சமையல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். நான்
அந்த ஸ்மெல் வரும்போது தெரிஞ்சிடும் ஓகே அம்மா சமைச்ச மாதிரி நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் சமையல் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட வாய்ஸ் நோட்ஸ் தான், இல்லை அவங்க சொன்ன விஷயங்கள் தான். இன்னுமே என்கிட்ட நிறைய வாய்ஸ் நோட்ஸ் இருக்குது. அம்மா இந்த சமையல் வந்து படிப்படியாக சொல்லுவாங்க, அது பயங்கர அழகாக சொல்லுவாங்க வேறு. லைக் எவ்வளோ போடணும், எவ்வளோ டைம் எடுக்கணும், பக்குவம், லைக் அவங்க எவ்வளோ ஸ்பூன் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அளவு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும், அது இருந்தால் தான் நம்மளுக்கு வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அம்மா பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். பட் சந்தோஷம் உண்மையாகவே நான் இங்கே வந்ததுக்கு. நான் ஆக்சுவலாக ஷூட் தள்ளி போட்டேன் இதுக்காகவே. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஷூட் இருந்தது, 30th கேட்டிருந்தாங்க. மலையாளம் படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் மூவி தான். ஆசிஃப் அலின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், எவ்வளோ பேர் தெரியும் தெரில. அங்கே ஒன் ஆஃப் த டாப் லீட் அவர். இங்கே எப்படி இப்போது சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதிலாம் இருக்காங்களோ அது மாதிரி அங்கே ஒரு டாப் லீடு. ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட் மூவி. அது கிட்டத்தட்ட 150-160 நாள் எடுக்கிறாங்க ஷூட்டிங். ஸோ அது இப்போ முக்கியமான ஒரு ஸ்கெடியூல். நான் மேனேஜர்கிட்ட சொல்லி, என்னோடய மேனேஜர்கிட்ட சொல்லி, தயவு செஞ்சு இந்த டேட் மட்டும் பிளாக் பண்ணிக்க சொல்லுங்கள், வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லி இதை தள்ளி போட்டேன். முக்கியமாக என்னென்னா எங்கள் அம்மாக்காக நான் இங்கே வரணும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது கூட இங்கே வந்துட்டு ஒரு 1 hour இருந்தது, 1 hour 2 hour இருந்தது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அலாம் அடிக்கும் போது எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ தான் டிஸ்பிளேல இருக்கும். அது பார்த்தோன்னே சரி அம்மா எந்திரிக்க சொல்கிறாங்க, போக சொல்கிறாங்க, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. தெரில, நான் இன்னைக்கு அழக்கூடாதுன்னு ஒரு முடிவில் வந்தேன் நான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக இந்திராபாய் அவர்களின் கணவரான திரு பிரதாப் சிங் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். உட்காந்துட்டு சொல்லுங்கள். இல்லை பரவாயில்ல. இங்கே குழுமியிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் வந்ததற்கு மிகவும் மனதார நான் பெருமைப்படுகிறேன். என் மனைவி இந்த சூழ்நிலையில் ஒரு குரூப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அவர்களுடைய 2 குரூப் இருக்குது, ஒன்று பாடல் குரூப், இன்னொன்று பியூட்டி பார்லர் குரூப். அவர்கள் பாடுவார்கள் என்பது ஆரம்பத்தில் இருந்து எனக்கு தெரியும். ஆனால் இது போன்ற ஒரு குரூப்பை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் என்பது பிறகுதான் எனக்கு தெரிந்தது. ஆரம்பத்தில் எனக்கு தெரியவில்லை. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய மனைவியினுடைய சூழ்நிலை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பது. நல்ல குணம் படைத்த மனைவி, நல்ல ஒரு மருமகளாகவும், எனக்கு ஒரு நல்ல மனைவியாகவும், குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தாயாகவும், எல்லா இடத்திலும் அவள் தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்திருக்கிறாள். அவளுக்கு எந்த குறையும் இல்லை. அவள் எனக்கு மனைவியாக கொடுத்தது கடவுள் கொடுத்த வரம். அது மாதிரி ஒரு மனைவி அமைவது மிகவும் கஷ்டம். அவர்களோடு நான் வாழ்ந்தது மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏதோ சில உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர்களை தவற விட்டுவிட்டேன். முடிந்த அளவு காப்பாற்ற வேண்டும் என்று நான், மகன் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பொறுப்பேற்றோம். ஆனால் அது முடியவில்லை. அது ஆண்டவனுடைய கையில் முடிவாகிவிட்டது. எனவே அவர்கள் நினைவாக இன்று இங்கு இருந்து என் மனைவியும் இங்கே உட்கார்ந்திருப்பது போல் நான் கற்பனையில் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு என்னவென்றால் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. கஷ்டங்கள் என்பது, வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு கஷ்டம், இன்னொருத்தருக்கு கஷ்டம் என்பது இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் என்பது வாழ்க்கையே இல்லை. இருந்தும் எனக்கு ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள் இறைவன் கொடுத்ததால் நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே இப்பொழுது நான் வேண்டுவதெல்லாம் இவர்களோடு இருக்க, என்னுடைய ஆரோக்கியமான உடல்நிலை நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. மற்றபடி உங்கள் எல்லோருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு எங்களை அழைத்து மரியாதை கொடுப்பதற்கு உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி. வணக்கம். நன்றி பிரதாப் அவர்களே. அதாவது வாழ்க்கை என்பது அது நிரந்தரம் இல்லை. ஆணும் போகலாம், பெண்ணும் போகலாம். யார் முதல்ல போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் வரிசையில் நின்றுட்டுருக்குறோம். ஆனால் ஒரு கணவன் போனால் மனைவி வாழ்ந்து விட முடியும். ஒரு மனைவி போனால்
கணவனால் வாழுவது என்பது மிக கடுமையான காலகட்டங்கள். அதை எல்லோரும் உணர்ந்து பார்க்க வேண்டும். என்ன செய்வது, எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இருவரும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு சகோதரர்கள் போல நாங்கள் இருக்கிறோம், உனக்கு சகோதரிகளாக இருக்கிறோம், தந்தை போல் இருக்கிறோம், இவருக்கு சகோதரர் போல் இருக்கிறோம். நீங்கள் எந்த நேரத்திலும் தாயை போல இருக்கிறோம். கோச்சிக்காதீமா, தாயை போல் இருக்கிறோம். ஆகவே எந்த நேரத்திலும் நீங்கள் எங்கள் கூட கான்டாக்ட் வச்சுக்கலாம். எப்படியா இருந்தாலும் உங்களை சந்திப்பதில் மட்டும் இல்லை, இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்தித்ததிலும் நீங்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் எனக்கு ஓஹோ சொன்னதும் 2 மாதத்துக்கு முந்தைய இவர்கிட்ட நான் வாங்கிட்டேன். அதனால் இவர் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுக்கு இந்திராபாய்க்கு தான் நாம் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இருந்திருந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்களான்னு தெரியாது. நீங்கள் வந்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட். அடுத்ததாக கோரஸ் பாடல் ஒன்று இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் சார். உண்மையாகவே நான் இவர்கிட்ட இருக்கிற நிறைய வாய்ஸ் நோட் அமைச்சிருந்தாங்க. எங்கள் அம்மா இன்னொரு ஃபேமிலி உருவாக்கி இருக்காங்களே, அப்போ தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அம்மாவுக்கு யார்கிட்ட பேசினா ரொம்ப பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி எல்லாரையும் பிடிச்சி வச்சுருவாங்க. அப்பா இருந்த ஜொல்லாப்பேட்டில் தான் அப்பா அங்கே செட்டிலாக இருந்தாங்க. நான் திருப்பத்தூரில் பிறந்தேன். ஸோ இப்போ அந்த ஒரு வீடு இவங்களுக்கு காலனி மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே சின்ன சின்ன வீடுங்க, எல்லாமே ஒரு காம்பவுண்ட் உள்ள தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. இன்னி வரைக்குமே அம்மா எங்கே போனாலுமே அவங்கள மிஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பண்ணிட்டாங்கன்னா அம்மா அது மாதிரி தான். ஸோ இந்த அழகான குடும்பம் உருவாக்குனதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அம்மா கடைசி காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கு ஒரு காரணமும் நீங்கள் தான். உண்மையாக நான் சொல்வேன். நான் அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக பாட்டு பாடக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, அது எங்கேயுமே ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் நீங்கள் மட்டும்தான் அது பண்ணீங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்தது நீங்கள் தான், பாட வச்சது நீங்கள் தான். ஏன்னா எங்கள் வீட்லேயே பாதி பேருக்கு அவங்க பாடுவாங்கன்னு தெரியாது. அதுதான் உண்மை. ஸோ நன்றி அதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, எல்லாம் அப்பா சொன்ன பிறகு, எல்லாமே சொன்ன பிறகு இந்த தாரமோ தந்தையோ இல்லை அம்மாவோ அப்படின்ற இருக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே உடல்நிலை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது. முக்கியமாக என்னென்னா, எல்லாம் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு லைஃப் இல்லையா? ஸோ இப்போ உங்களை போய் ஜிம்முக்கு போங்க, இல்லைன்னா கல்லை தூக்குங்க, காலை தூக்குங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரே ஒரு விஷயம், நீங்கள் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பண்ணுற ஒரே நல்லது என்னென்னா உங்கள் உடம்ப பார்த்துக்கிறது தான். அதுக்கு சின்ன விஷயம் தான் நம்ம பண்ணணும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உடலை எப்படி சொல்கிறது, எக்ஸசைஸ் மாதிரி எதாவது பண்ணிக்கங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஃபிசியோ மாதிரி எதாவது பண்ணிக்கங்க. நிறைய யூடியூப் பார்ப்பீங்கன்னு தெரியும், நிறைய ஷார்ட்ஸ் பார்ப்பீங்கன்னு தெரியும். அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் சாயந்தரமோ இல்லை காலையிலையோ வெயில் கொஞ்சம் நேரம் எடுங்க. இது ரொம்ப பார்க்கறதுக்கு ஏதோ டெய்லி பண்ணணுமா அப்படின்னு தோன்ற விஷயம்தான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்காகவும் நல்லா இருக்கணும்னா இது பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த காலத்தை தெரிஞ்சோ தெரியாமலையோ அம்மிக்கால் ஆட்டுக்கால்னு சொல்லி அதை ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தரையை தொடச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வேலையெல்லாம் யாருக்குமே கிடையாது. குனியறது கிடையாது, நிற்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, 40க்கு அப்புறம் அவங்களுக்கு எலும்போட டென்சிட்டி, அதாவது அதோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் வேலை செய்ய 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 தான் அது நல்லா இருக்கும். இல்லைனா பழுதான மெஷின் மாதிரி தான் அது. அது கார் ரொம்ப நாள் ஓடலைன்னா வேஸ்ட் அந்த கார். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும். ஸோ உடம்பை மட்டும் நல்லபடியாக பார்த்துங்க. பசங்களுக்கு ஓடுறது, அவங்க படிச்சுட்டு எங்கேயா வேலைக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி ஆகிடுவாங்க. அப்புறம் நீங்கள் தான் அவசரப்பட போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு பார்த்துங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கணும், நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும். ஐயா, தேங்க்யூ, டேக் கேர். இப்பொழுது நமது பிரதாப் சிங் அவர்களிடம் நான் கேட்டேன், சந்தோஷுக்கு ஏதாவது திருமண விஷயமாக ஏதாவது பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்று. அதற்கு திருமதி இந்திராபாய் அவர்கள் ஆக்சுவலாக அவங்க அப்பா வரும்போது ஒரு கண்டிஷன் வச்சா இல்லையா, நான் பாடலாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நான் கண்டிஷன் வச்சிருக்கேன் அவருக்கு, கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது. ஹி ஹஸ் காட் ஃபுல் ரைட். அப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்திராபாய்க்கு அது ஒரு குறை இருந்துதான். அந்த குறை இருந்தது, அந்த குறை இருந்தது. அதுக்காக ஆன் பிகாஃப் ஆஃப் யூ ஆல் வி ரிக்வெஸ்ட் மிஸ்டர் சந்தோஷ் as soon as possible we need. ஏன்னா அடுத்த தடவை
நீங்கள் கப்பலோடு இங்கே வரணும் இந்த வைக்கிறது. அதுதான் எங்களுடைய விருப்பம். அதுதான். இல்லை, நான் யாரையாவது கூப்பிட்டு வரணும், அவ்வளோதானே. கூப்பிட்டு வரணும். சரி சரி. அடுத்ததாக கோரஸ் பாடல். நீங்கள் எல்லாம் மனசை தொட்டு நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன். சரி சரி சரி. ஓகே ஓகே. போயட் பாட்டு பாடுறவங்களாம் மேலே வாங்க, முன்னுக்கு வாங்க. இப்பொழுது கோரஸ் பாடல் தொடங்குமா? 1 ரெடியா பிள்ளைங்களா? ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க 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 வாழ்க. பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவை பருவம் அடைந்தவளாம், பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவை பருவம் அடைந்தவளாம், கருணை நதியில் புரிந்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம், கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க 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 வாழ்க. உரிமையில் நான்கு திசை கொண்டோம், உறவினில் நண்பர்கள் பல கொண்டோம், மூத்தவர் என்னும் பெயர் கொண்டோம், முத்தமிழ் என்னும் உயிர் கொண்டோம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம், தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம், அமைதியில் போற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். அடுத்த நிகழ்ச்சியாக உறுப்பினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சால்வை போத்தி மொமெண்டோ கொடுத்து கௌரவிக்கப் போகிறோம். ஒவ்வொரு பெயரை அழைக்கும்போது ஒவ்வொருவராக வந்து வாங்கிக் கொள்ளவும். முதலில் திரு சந்தோஷ் அவர்களுக்கு என்பிஎஸ் மணியனாகிய நான் அவருக்கு சால்வை நீங்கள் சொல்லுங்க சார், சொல்லுங்க.
திரு வீரப்பன் அவர்கள் திரு பிரதாப் சிங் அவர்களுக்கு சால்வை போற்றி கௌரவிக்கப்படும். இங்கே தான் இது இருக்கேன் பிடிச்சிட்டு பேசாத மாதிரி அடுத்து யார் என்ன பேசுறது எங்கே விஜயலட்சுமி. திருமதி சங்கர கீதா அவர்களுக்கு சால்வை போத்தி மொமெண்டோ கொடுக்கப்படுகிறது. வா வேணுமா? சகுந்தலா. அடுத்தது சகுந்தலா. விஜயலட்சுமி. லட்சுமி. அதுதான் மொதல் வந்துச்சு என்ன மாலதியா? அதெல்லாம் கிடையாது. சரி வெயிட் பண்ணிட்டு. சகுந்தலா. நெக்ஸ்ட் சகுந்தலாமா. மாலதிமா. நெக்ஸ்ட் விஜயலட்சுமி. திரு சகுந்தலா அவர்களுக்கு மாலதி திருமதி சகுந்தலாவிற்கு மாலதி அவர்கள் சால்வை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்து மூணாவது விஜயலட்சுமி பெங்களூரு. அவர்கள் விஜயலட்சுமி பெங்களூர் அவர்களுக்கு சால்வை போத்தி சால்வை சார். அடுத்தது யாருக்கு? நெக்ஸ்ட் மாலதி அம்மா. மாலதி அவர்களுக்கு ஷியாமலா மலேசியா அவர்கள் வந்து திருமதி மாலதி அவர்களுக்கு திருமதி ஷியாமலா மலேசியா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். யோகம். யோகமாக தான் யோகமாக கண்டிப்பாக. அடுத்து யோகம். யாருக்கு? யோகம் ராஜு. மாலதிக்கு தான் அப்படியா? நான் இதை கொண்டு அடுத்தது யாரு? ரெண்டு பெண்டிங் நிற்குது. யோகேஸ்வரிக்கு யார் போகிறது? மல்லிகா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பரவாயில்ல போடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு டைம். கண்ணை கொடுக்கல. நான் பேர் எழுதுங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்து ஷீல்டு எடுத்து இங்க இருக்கு அக்கா கையில வச்சிருக்கேங்க. சார். அடுத்தது யோகேஷ் வேலம் ராஜ் அவர்களுக்கு ஸ்டெல்லா அவர்கள் பொன்னாடை பொருத்தி மொமெண்டோ கொடுப்பார்கள். அடுத்தது ஷியாமலா தேவி. ஸ்டெல்லாம்மா. ஷியாமலா. அடுத்தது ஷியாமலா மலேசியா. மலேசியால இருந்து வந்ததுனால ஷியாமலாக்கு திருமதி சுகுணாமா அவர்கள். அது முடியட்டுமா? நானும் கொடுக்கல, 2 பேருக்கு தான் கொடுத்தேன். வச்சுட்டு அப்புறமா கொடுக்குறேன். திருமதி சுகுணாமா வாங்க.
சுகுணாமா வந்து போத்துங்க. சுகுணாமா வந்து போத்துங்க. அடுத்து ராஜம்ராஜ். ராஜம்ராஜ். ரொம்ப தாமதமாக ஸ்டெல்லா அவர்களுக்கு விஜயலட்சுமி அவர்கள் வந்து பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். நீங்க போங்க, நான் போகிறேன். யார் விளக்குறாங்கன்னு சொல்லுங்க. ராஜம்ராஜ். அடுத்தது ராஜம்ராஜ் அவர்களுக்கு பெங்களூர் கீதா அவர்கள் வந்து பொன்னாடை போர்த்தி நடுவில் வாங்க. குணசேகரன் வந்திருக்காரா? குணசேகரன். கீதாம்மா அப்படி பாருங்க. அடுத்ததாக அட்வொகேட் சத்யம் சார் அவர்களுக்கு. அடுத்தது சத்தியமூர்த்தி அவர்களுக்கு திரு வீரப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். திரு சந்தோஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மனோன்மணி. அடுத்தது குணசேகரன் அவர்களுக்கு திரு வீரப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இனியவன் தேர்மொழி. மல்லிகா. அடுத்தது நெக்ஸ்ட் பிரியாராஜ். பிரியாராஜ் அவர்களுக்கு திரு வீரப்பன் அவர்களை, பிரியாராஜ் அவர்களுக்கு திரு விக்கி மலேசியா. அதுக்கு ஒரே வழி, பேசாம அவரே நிறுத்தி வச்சு அவரே எல்லாத்துக்கும் போட்டுடலாம். செல்வராணி. மலேசியா செல்வராணி நீதான். அவர்களுக்கு திருமதி மலேசியா கலாவதி. மலேசியா கலாவதி பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். கலாவதிக்கு நீ கேட்கக்கூடாது. அங்கே கிடைக்கும் சந்தோஷோட யாரு கலாவதி? இதுக்கு அப்படி சொல்லி நெக்ஸ்ட் சுகுணாமா.
நீங்கள் போட்டு நான் மொமெண்ட் கொடுங்க. அடுத்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய மகேந்திரன் ஐயா. ஐயா மகேந்திரன் ஐயா, நீங்கள் தான் வாங்க ஐயா. மகேந்திரனுக்கு திரு வீரப்பன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். கூட சந்தோஷ் அவர்களும் இருப்பார். ஐயா வாங்க. ஐயா வாங்க. அமல்ராஜ் சார், திரு மகேந்திரன் சார் அவர்கள் கடைசி வரை வருவதாக சொல்லவே இல்லை. திடீரென்று அறிவிப்பு கொடுத்து விட்டு வந்து விட்டார். அதனால தான் கடைசியாக வந்திருக்காரு போல இருக்கு. நில்லுங்க, வரலாற்று நாயகி நீங்க தானே. அமல்ராஜ் சார் நெக்ஸ்ட். நன்றி நன்றி. சார் ஆத்மராவ் சார். ஐயா எப்படிங்க? வாங்க ஆத்மராவ். திரு ஆத்மாராம் அவர்களுக்கு சந்தோஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மகேஸ்வரி. மகேஸ்வரிக்கு திருமதி கலாவதி மலேசியா அவர்கள் வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கலாவதி நீல்டு கொடுங்க. மகேஸ்வரி மீனா அம்மாவுடைய சிஸ்டர். மீனா அம்மாவுடைய சிஸ்டர். எல்லாருமே பாடுவாங்க. அனைவரும் பாடுவாங்க. நெக்ஸ்ட் மீனாமா. மீனாட்சி கண்ணனா? மீனாட்சி கண்ணனா? இங்கே இருக்கா மீனாட்சி, திருமதி மீனாட்சி அட்மின் அவர்களுக்கு எல்லாரும் கொடுக்க காத்துட்டு தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் தானே கொடுக்க முடியும். அதனால மாலதி, நாட்டாம எல்லாம் சரி. சந்தோஷம். நாட்டாமையும் மழை செய்யுமா? சரி நீங்கள் போத்துங்க மொத்த அக்கேரி பட்டா. நெக்ஸ்ட் ரேவதி பாலன். ரேவதி பாலன் அவருக்கு திருமதி எல்லாமே சந்தோஷம் தான். சந்தோஷ் தான். சந்தோஷ் சார், இது முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருங்க. சொல்லல ஒன் டெஃபா சேனல் குடிச்சிங்க. வேணுமா? மறைச்சிக்கிச்சு. எங்க கொடுங்க. கவர் எங்க? இல்லை கவர். கவர் இல்லைங்க. என்னமா ஆமா ஆமா அந்த மலேசியா. அவர்களுக்கு திருமதி ரேவதி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ரேவதி ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்க. நீங்கள் ரொம்ப என்னென்னமோ சொல்லணும். போட்டோம்மா. விக்னேஸ்வரி. திருமதி விக்னேஸ்வரி மலேசியா அவர்களுக்கு
திருமதி விக்னேஸ்வரி மலேசியா அவர்களுக்கு திரு சந்தோஷ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். என்ன எங்க மற்றெல்லாம் வந்துட்டு நான் கூப்பிடுறேன், மற்றதெல்லாம் இங்கே எடுத்துடுவாங்க. விக்னேஸ்வரி விக்னேஸ்வரி கொடுத்தாச்சா? தந்தையுமான NBS ஐயா அவர்களுக்கு சந்தோஷ் அவர்கள், சந்தோஷ் ஐயா அவர்களும் ராணி அம்மா அவர்களும் இணைந்து பொன்னாடை போர்த்தி பரிசினை வழங்குகிறார்கள். இனிமையான தருணங்கள் இங்கே எழிற்பூக்கும் இங்கே இதயங்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நல்ல உழைப்பு, அந்த உழைப்பினுடைய வெற்றி தான் நம்முடைய வெற்றி. ஐயா அவர்கள் இடைவிடாது இரவு பகல் பாராமல் எப்பொழுது நாம் இந்த சந்திப்பு தொடங்கினோமோ அப்பொழுதிருந்தே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நமது மீனாம்மா அவர்களுக்கு உறுதுணையாக ஒவ்வொரு நொடி பொழுதும் இனிமையாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் வாழ்வாங்கு வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நமது பாடும் பறவைகள் தளத்தின் மூத்த உறுப்பினர் மற்றும் இனிமையாக பாடக்கூடியவர், நம் அனைவருக்கும் தந்தையானவர் அவர்களுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறிய ஒரு காணிக்கை இந்த தருணத்தில் உங்கள் அனைவரும் சார்பாக நான் கொடுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சந்தோஷ் கொடுத்தா பற்றி போங்க. அம்மா சந்தோஷத்துக்கு ஒரு கொடுத்தேன். இப்போ நான் நீ படுத்துகிற பாடு நீங்கள் மாமாவுக்கு மட்டும்தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த நிகழ்ச்சி இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி மிக மகிழ்வோடு பயணம் செய்வதற்கு வழிவகுத்து திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி ஒரு திருமணம் போன்று உழைத்த 3 நபர்கள் NBS அப்பா, மீனாம்மா, ராணியம்மா அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அப்பாவிற்கு சந்தோஷை சால்வை போற்றி அவரை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கேன் கிளாப் பண்ணுங்கப்பா. இல்லைன்னா நம்ம இல்லை. அதான் அவங்களோட திட்டம் செயல்பாடு எல்லாமே இருந்ததுனால நம்ம இங்கே நிற்கிறோம். அது என்ன கரெக்ட். அடுத்து திருமதி மீனாம்மாவிற்கு சால்வை போட்டி கௌரவப்படுத்த வேண்டுகிறேன். சந்தோஷம். மீனாம்மா ரொம்ப ஒரு 16 வயது குமரிப்பெண் போல் ஓடி ஓடி உழைத்து நாம் அனைவரையும் இங்கு ஒன்றாக கூடி மகிழ மிக முக்கிய காரணம், இன்னும் கரகோஷம் பத்தவில்லை, இன்னும் அருமையாக கொடுக்கலாம். அவங்களுடைய செயல் திட்டங்கள் தான் இன்றைக்கி நிறைவேறி இருக்கு. அடுத்தது நம்ம நாட்டாமம்மா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பகல்லையே, அதாவது வீட்டுக்குள்ளாரையே கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற ராணி அம்மாவுக்கு ஒரு நிமிஷம், அவங்க ஒரே ஒரு நிமிஷம்.
நம்ம எல்லாரும் நல்லா அம்மா உட்கார சொல்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்களா? ராணி அம்மாவை எல்லாரும் நல்லா கௌரவப்படுத்தலாம், உற்சாகமாக கைத்தட்டுங்க. இவ்வளோ தூரம் போன வருஷம் வரணும்னு ஆசைப்பட்டு இந்த வருஷம் அதை திறம்பட நாட்டாமையாக செயல்படுத்தியிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கைத்தட்டுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சந்தோஷ். அவங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு. மலேசியாவிலேருந்து எல்லாரையும் ஒன்றிணைத்து அழைத்து வந்த கேப்டன். கடல்ல நீந்தி படகுல ஆட்டோ ரிக்ஷால இறங்கி வந்திருக்காங்க. இங்க அவங்களுக்கு இன்னொரு முறை சைக்கிள் தான் அங்க கிடக்க வந்தது. அதான் அது தனியா அதிக பொருளுதவி செய்து அவரை இப்போ நாங்கள் சிறப்பிக்கிறோம்னு சொன்னாக்கா அதுவும் ஒரு காரணம். இல்லை எல்லாரும் கொடுத்துருக்கீங்க, இருந்தாலும் எல்லாரை விட நான் அமௌண்ட்டு சொல்ல மாட்டேன் அதிகமாக. அதாவது உண்மையிலேயே ஒரு பிறவி எடுத்து வந்த மறுபிறவி. ஏன்னா மறுபிறவி. ஏன்னா எவ்வளவோ இது பண்ணி வர முடியுமா முடியாதா அப்படிங்கிற சூழ்நிலை. 4th ஸ்டேஜ் கேன்சர் மீண்டு சரி பண்ணிட்டு ஓடரா ஆடரா பாடரா எல்லாத்தையும் தேடின்னு இருக்கா, குதிக்கிறா. ஒரு கண்ணை சாக்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நாட்டாமை, மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். வாயிலா பூச்சி பறந்து வந்திருக்கேன். சரியா? நான் போன வருஷம் வர வேண்டியது வரல, ஏன்னா என்னோட வியாதி அப்படி. ஆனால் உங்களோட எல்லோருடைய கூட்டு பிரார்த்தனை, உங்கள் எல்லோருடைய ஆசி, உங்கள் எல்லோருடைய நம்பிக்கை, எனக்கு ஒத்துழைத்து வேண்டுதல், இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி நான் உயிர் பொழைச்சி நான் எழுந்திரிச்சு வரேன். சாவு கதவை போய் தொட்டு தட்டி திறந்து பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன் இன்றைக்கி உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. அது என்னோட கொடுப்பனை. இதே போல தான் தேவியம்மாவுக்கு நம்ம வேண்டிக்கிட்டோம், எல்லாரும் வேண்டிக்கிட்டோம், நல்லா தெரியும். ஆனால் ஒருத்தருக்கு பழிக்கலைங்கிறது இந்த இடத்துல ஒரு வருஷம் வருத்தமான விஷயமா இருக்குது. ஆனால் அதில் அழாதவங்க பாக்கியே கிடையாது. சந்தோஷத்துக்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் மனசாலையும் அழுதோம், நிஜமாவும் அழுதோம். அதில் மீண்டு வந்தது 2 பேருக்கு எல்லாருமே வேண்டிட்டோம். இவங்களுக்கு ஆயுசு கெட்டி அவங்களுக்கு ஆயுசு கொஞ்சம் கம்மியாக போயிட்டு ஒரு சகோதரியை இழந்த ஒரு வருத்தத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. என்றும் நம்ம மனசில் எப்போதுமே நிலைச்சிருப்பாங்க அவங்க. சந்தோஷ ரூபத்தில் ஆமாம் இருப்பாங்க. அதனால அவங்க சிறப்பிச்சது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாக்கியம். இல்லை வர முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கலாம், நம்ம அம்மா தான் இல்லையா நம்ம போகாமல் கூட இருக்கலாம்னு கூட நினச்சிருக்கலாம். இருந்தாலும் அவங்க நம்மளெல்லாம் கௌரவிச்சது நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக வர வேண்டியது தேவியம்மா தான். இன்னைக்கு வர வேண்டியது அவங்க தான். அவங்களுக்காக ஒரு சேர் போட சொன்னேன். ஏன்னா என்கிட்ட அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, நம்ம 2 பேரும் போறோம் ராணிம்மா. அது பாடுவாங்களான்னு கேட்டாங்க மீனம்மா. இந்திரம்மாவை சேர்த்து விடலங்க மீனம்மா அப்படி கேட்டதுக்கு நான் கேட்டேன். மிட் நைட்டில் மீட் பண்ணுறோம் கான்ஃபரன்ஸில் போட்டு. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க இந்திரம்மா, அவங்கள சேர்த்து விடலாம், நம்ம பாடுங்க, ரொம்ப நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி. நல்லா பாடுவாங்களா விஜி? நல்லா கேட்டு சொல்லு விஜி. எத்தனை முறை கேட்டாங்க என்ன மீனம்மா. ஆனால் அதுக்கப்புறம் நான் பாடுறது கம்மியானாலும் இந்திரம்மா இப்போ பார்த்தாலும் மீனாக்கான்னு சொல்லிட்டு நான் அன்பா கூப்பிட ஒரு சகோதரி எல்லாரும் இருக்கீங்க. இருந்தாலும் அவங்க என்கிட்ட 1:30 மணி வரைக்கும் கூட சமயத்தில் பேசுவாங்க. எனக்கு 2 பேரும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், இதெல்லாம் பேசி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சொன்னாங்க. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி குணாதிசயம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். அவங்க பாடி இவ்வளோ பேர் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சது எனக்கு பெருமையாகவும் வருத்தமாகவும் 2மே கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன். போன வருஷம் கலந்துக்கிட்டதுக்கு நம்ம பாடும் பறவைகள் குடும்பத்தில் இருக்கும் அனைவர் சார்பாகவும் நாங்கள் அனைவரும் அவரிடம் நன்றி கேட்டுக்கொள்கிறோம். விஜி, நாம் எல்லாரும் இந்திராபாயை இழந்தது நம்ம எல்லாரும் மனசுலையும் குடிக்கொண்டுட்டு இருக்காங்க. நாம் அவங்களை இழந்துட்டோம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தும் வகையில் எப்படின்னா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நல்லா நடத்தி அவங்க அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் நினச்சிக்கங்க. ஆனால் நினச்சிருக்காங்க. அதனால் அவங்க இந்த ஒரு தருணத்தில் இவங்க வந்திருக்கிற போது இந்த நினைவுகளை நாம் சொல்லி அவங்க மனதில் இன்னும் கொஞ்சம் வேதனை அடையக்கூடாது என்பது எனது சிறிய வேண்டுகோள். இன்னும் ஒரு விஷயம் இந்திரா தேவியை நம்ம நேராக பார்த்தது கிடையாது. நான் ப்ரொஃபைலில் பார்த்துருக்கேன். நான் அப்படியே சந்தோஷ உருவத்தில்
அப்படியே ஆனால் எனக்கு ரொம்ப அவங்கள நேராக பார்த்தா மாதிரி எனக்கு ஒரு இந்திரா தேவி மறுபடியும் பிறப்பாள். அவங்களோட ரொம்ப ஆசை இருந்தது. ஒரு வாரம் முன்னாடி எல்லாரும் வந்துடணும் விஜய் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷோட கல்யாண நிகழ்ச்சியில நம்ம குடும்பம் மொத்தம் அங்கதான் இருக்கணும் என்று இந்திரம்மா சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப நாள் வரலாம் அவங்க இந்திரா பாயின்னு எங்களுக்கு தெரியாது, தேவிமான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அவங்கள சுருக்கமாக தான் சொல்லுவோம். அப்புறம் தான் இந்திரா தேவி. முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். நாட்டாம சொல்லிட்டாங்க, நாங்கள் முடிச்சிட்டோம். உங்களுக்கும் அவங்களுக்கும் முதல்ல கொடுத்துறேன். நமது நாயகன் சிறப்பு விருந்தினர் ஐயா கத்தாரிலிருந்து வீரப்பன் அவர்கள் இரவு எப்பொழுது வரும் என்று காத்திருப்பார். நம்ம பாடும் பறவையில் பார்த்தீங்கன்னா அந்த மாலையெல்லாம் கடந்து விடும். நாம் உறங்க போகின்ற நேரத்தில் ஒரு கணீர் என்ற குரல் கேட்கும். அது யார் என்று பார்த்தால் நம்ம ஐயா வீரப்பன் அவர்கள். மிகச்சிறந்த பாடகர். அந்த டிஎம்எஸ் மாதிரி மிகச்சிறப்பாக அத்தனை பாடகரும், மலேசியா சரி, மலேசியா வாசேவன், நம்ம டிஎம் சவுந்தரராஜன், அத்தனை பாடல்களும் கணீர் என்று பாடுவார். அத்தனை சிறப்பு வாய்ந்தவர். இரவெல்லாம் உறங்க மாட்டார், நமக்கு இனிய இசை கொடுத்து கொண்டிருப்பார். அவரோடு அவர் பாடினதை பார்த்தா நாமளும் பாடணும் போல தோணும். உடனடியாக நாமளும் அந்த பாடலை தொட்டு உடனே பாட முயல்வோம். அவருக்கு இணையா நம்மளால பாட முடியாது. அத்தனை சிறப்பும் பெருமை உடையவர். அது மட்டும் இல்ல, 100,000 தலங்களிலே இவர் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அவ்வளவு ஆற்றல். சற்றும் ஓய மாட்டார். புதிய புதிய பாடல்கள் நிறைய பாடிக்கிட்டே இருப்பார். பழைய பாடல், புதிய பாடல் அத்தனைக்குமே உரியவர் ஐயா வீரப்பன் அவர்கள். வாழ்வாங்க வாழ வேண்டும். அவரை பெருமைப்படுத்தும் போது நாம் அனைவரும் கரம் ஒலி எழுப்புவோம். வாழ்க வாழ்க வளர்க. வணக்கம். எம்பிஎஸ் ஐயாவுக்கும் அவங்க திருமதி அம்மா அவங்க அம்மா அவர்களுக்கும் நன்றி. மற்றும் மீனம்மா வாங்க. வீரப்பன் அவர்களுக்கு நம்ம சந்தோஷ் அவர்கள் துடிப்பான இளைஞர். இருவருமே இளைஞர்கள் தான். அவர் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். கரவொலி எழுப்புவோமா? வாழ்க வளமுடன். நீங்க கொடுக்குறீங்க. நமது திருச்சி சிந்தனை செல்வி இனிய பி சுசிவாவின் குரல் ஒலி. அருமையான பாடல்கள். பழைய பாடல்கள் இவங்களுக்கு இணையே எதுவும் சொல்ல முடியாது. அவர்கள் நம்ம என்பிஎஸ் அம்மா அவர்களுக்கு இனிமையான ஒரு பரிசு பொருள், நினைவு பொருள். நம்ம ரேவதி குரல் தாய்மையின் உணர்வு. அப்படியே அருமையான, அதை கேட்டாவே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை என்று. வாழ்க. இன்னைக்கு ஒரு சின்ன தட்டு பரிசு கொடுத்து கௌரவப்படுத்துறேன். ராணியம்மா, ராணியம்மா வாங்க. மீனம்மா வாங்க, வாங்க. கை தட்டுங்கப்பா. வழங்கி பெருமை உறுகிறார்கள். மீனம்மா திரும்புங்க, திரும்புங்க. அனைவரும் கரவொலி எழுப்பலாமே. சிறப்பாக நில்லுங்க, அப்படியே நில்லுங்க ஒரு நிமிஷம். இன்றைய நாள் இனிதான மகிழ்வான நாள். மீனம்மாவுக்கு ஒரு நினைவு பரிசு. அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அனைவரும் கரவொலி எழுப்புங்கள். கேட்கவில்லையே. அருமை, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்பு, பெயரே அன்பு. மிக அருமையாக பிள்ளைகளை வளர்த்து, தம்பியும் சரி, தங்கையும் பாப்பாவும் சரி, இருவருமே வெற்றி திலகங்கள். அருமையான இல்லறம். வாழ்க வளமுடன். ஏதோ நமது புவனத்தை பற்றி ஏதோ ஒரு கவிதை எழுதியிருக்கிறாராம். அவர் அதை வாசிக்க வந்திருக்கிறார். பாடும் பறவைகள் தளத்தில் பயணிக்கும் அனைத்து இசை சொந்தங்களுக்கும் ஆத்மாவின் அன்பு வணக்கங்கள். வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. கைத்தட்ட வேண்டாம். ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு காலையில் பேசிட்டு இருந்தோம். அவங்க பெங்களூர் விஜயலட்சுமி மேடம்.
மீனாம்மா, மணியனப்பா அவங்கள பற்றிலாம் ஏதாவது பேசணும், எனக்கு ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரணா கொஞ்சம் எழுதி கொடுத்தேன். அப்புறம் எப்படி படிக்கணும்னாங்க, சொல்லி கொடுத்ததில்ல நீங்களே படிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. அது அவங்களுடைய சார்பாக தான் நான் படிக்கிறேன். எழுதுனது நான் தான் எழுதினேன். ஓகே. இது எங்களின் சரணாலயம். ஆம், என் திசையிலிருந்து பறந்து வந்திருக்கும் பறவைகளின் சரணாலயம், பாடும் பறவைகளின் சரணாலயம். சோழ வளநாட்டின் புலிக்கொடியில் மீனா. இதோ நம் வாட்ஸ்அப் குழுவின் நிர்வாகி மீனா அம்மா. நாம் பிறந்தபோது யார் வந்து பார்த்தார்கள் என்று தெரியாது, நாம் இறந்த பின் யார் யார் வந்து பார்ப்பார்கள் என்று தெரியாது. தினம் தினம் அப்படியாம்மா, அப்படியா சார், சரி சரி என்று அன்பாய் ஆறுதலாய் சோழ வளநாட்டின் மீனாம்மா சேர மண்டலத்தின் வில் அம்போடு பக்கபலமாய் ஒரு மணி ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. அப்பா, நம்மால் அப்பா என்று செல்லமாக அழைக்கப்படும் அன்பு, அறிவு, ஆக்கம், இரக்கம், ஈதல், உயர்வுள்ளல், ஊக்கமளித்தல், எளிமை ஏன் என்று சிந்தித்து பார்க்க ஐ என்ற அகம்பாவம் இல்லாது ஒற்றுமையே ஓங்கும் என்பதை உணர்த்த வந்த ஔஷதம் NDS மணியன் அப்பா. இவர்களோடு நம்மையும் ஒருங்கிணைத்து பாடும் பறவைகளாய் பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறாரே, இவர் மறைந்து வாழ்கிறாரா இல்லை மறைமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறாரா? காட்சிக்கு வராமல் கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பாடும் பறவைகளின் ராஜா அன்பு சார். அந்த அன்புதான் சார் கடவுள். நீர் பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைநிலையை பாடும் பறவைகளாகிய நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். அருமையான வரிகளில் கவிதை தொகுத்து வழங்கிய பெங்களூர் விஜய் அவர்களுக்கும் திரு ஆத்மராம் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி.